There are 4 estates within the Bagan Pinang constituency, and this estates has become the hotbed for Indian votes canvassing. We managed to go into few estates and spoke to few residents to find out the problem that they face and the solution that they look forward to. There are 13,600 voters in the Bagan Pinang by-election. 20% are Indian voters. Coupled with 10% Chinese voters, they become an important group which the political parties are not ignoring. Berapa lama enggak? Ini. Berapa 1 tahun setengah. Tak kerja kat ladang ni lagi? Lagi tak ada. Siapa-siapa pun tak ada. Dulu ini Gathri ya? Ya, Gathri. Sekarang ni Saindabi. So Saindabi yang bagi Encik supaya rumah ni. So duduklah. Kerja terkacau lah sampai ini jam terkacau air semua terawang. Tapi lampu punya uang juga. Hari-hari ni pergi undi lah. Ya mau undi lah. Kalau kereta mari pergi undi. Kalau tak ada macam mana mau jalan. Clamoring for the Indian votes for BN are 9 groups from the Indian-based political parties, including individuals who have fallen from the favour of their own leaders. People such as MIC's Swaminathan and Vigneswaran and PPP's Murugaya. Also campaigning is former Hindraf National Coordinator, now BN leading Thanendran with his new party, the Malaysian Makar Sakti Party. The campaigning for the Indian votes is centred in and around the 4 plantations that are within the Bagan Pinang State constituency: Ladang Atherton, Bradwall, Siliao and Suabatong. Both BN and PAS are well represented with party workers in their pondoks, and the banner and bunting walls extend into these estates. But what we found interesting is that only between 20 to 25% of estate workers are Malaysians. Most are now foreign labourers from Indonesia and Bangladesh. So in an estate with 100 workers, there may be only 20 Malaysian families. Malaysia Kini went into 3 of the estates to talk to the local residents. இருக்கிற ஒரு 30 வருஷம் கூட இருக்கிறோங்க. சுமூகமாக இருக்குது இதெல்லாம். ஆனால் சம்பளம் வந்து அடிப்படையாக பார்த்தா எங்களுக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லா இதுக்கும் காசு வெட்டுறீங்க. ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கு வந்து சம்பள பிரச்சனை எங்களுக்கு. மற்றபடி அரசாங்கத்தினால எங்களுக்கு வந்து வேறு எதுவும் இது இல்லை. நல்லா இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு மாற்றம்னு ஒன்று ஏற்பட்டால் என்ன மாதிரி மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? மாற்றம்னு ஒன்று ஏற்பட்டால் எங்கள் ஆளுங்களுக்கு இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் வீடு வேணும். வீடு கட்டி கொடுக்கணும். இதான் மாற்றம். 2வது சம்பளம். எஸ்டேட்டுன்னு பார்க்காம நாங்கள் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறோம். இதை பார்க்காம எங்களுக்கு சம்பளம் வந்து ஏற்றணும். மாதம் உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருமானம்? வண்டி வேலை தானே, சம்பளம் வேறு எதுவும் இல்லை. நாலு சம்பளங்க. ஒரு நாளைக்கு 20 வெள்ளி. இப்போ எண்ணெய் ஏறும் இறங்கும். இப்போ அதை வந்து 19 வெள்ளி. அதோட ஆக குறைவு அடிமட்டம்னா 18 வெள்ளி. அதுக்கு மேலே 19 வெள்ளி, 20 வெள்ளி, 21 வெள்ளி, 23 வெள்ளி வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் அதுதான் நடந்தில்லை. இப்போ சம்பள உயர்வு எதை பேசி உதவி செஞ்சு கொடுத்தாங்களா? அப்போ அது ஒன்று. இந்த வீடு ரொம்ப முக்கியமானது. இந்த கேரண்டி காசு தண்ணி காசு இன்னும் உதவி செஞ்சாலும் இன்னும் நல்லதுங்க. ஏன்னா தோட்ட தொழிலாளிங்க இப்போ பாருங்கள் ஓவர் டைம் இல்லை. இந்த நம்மளோட அந்தி வேலை பொறுத்து தான். ஸ்டேட் வேலையை விட்டுட்டு வேறு இடத்துல போய் வேலை செய்ய முடியாது. இன்சூரன்ஸ் வந்து ஸ்டேட்டில் தான் இருக்குது. மற்ற இடத்துல போய் எதுவும் வேலை செஞ்சு எதாவது அடிபட்டாலும் தோட்டம் வந்து எதுவும் உதவியும் செய்யாதுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க தோட்டத்தை தான் பார்க்கணும். தோட்டத்தில் உள்ளது தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும். வசதினா இப்போ ஏழை மாணவர்களுக்கு வந்து உதவி, இப்போ படிக்க முடியாமல் அம்மா அப்பானால கஷ்டப்படுறதுனால அவங்க பிள்ளைங்களை படிக்க முடியாமல் நல்ல படிப்புகளும் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும், லோனு கொடுத்து. ஆனால் அந்த நேரத்தில் இருந்த நிலைமையே இப்போ இருந்த நிலைமையை ரொம்ப மாறுபட்டு போச்சு. இப்போ ரொம்ப செழிப்பாக இருக்குது பிராட்வால். பல வசதிகளோடு இருக்குது. எங்களுக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் பாரதிய நேஷனல் அரசாங்கத்தால் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. பிரிவினை அது வேறு வகையில் வருது. ஆனால் நம்ம ஒன்றுபட்டு இருந்த நிலைமை மாறி போச்சு. அது மாதிரி இப்போ எல்லாரும் தலைவர்களாக ஆகிறன்னு ஆசையில் எல்லாரும் நாங்கள் வந்து பாரிசானுக்கு வேலை செய்கிறோன்றாங்க. அது நமக்கு லாபம் தானே, அதை ஏற்றுக்கு தானே வேணும். நம்ம யார் வந்தால் என்ன, பாரிசானுக்கு தானே வராங்க. அதாவது இந்த மாற்றத்துக்கு கொண்டு வந்தால் இந்தியர்களுக்குன்னு நிறைய அரசாங்கம் செய்தால் நிச்சயமாக அது ஒரு மாற்றம் அடைய தான் செய்யும். இல்லை என்று மறுக்க முடியாது. ஏன்னா நாமளும் வந்து இந்த நாட்டில் வந்து அரசாங்கத்தை தான் நம்ம எதை கேட்டாலும் கொடுக்குறார்கள். அரசாங்கம் தான் நமக்கு பல வகையிலும் உதவி செய்யுது. இல்லை என்றது மாற்றம் வந்து அது பின்னால் என்ன மாற்றம் கொண்டாடுறோ அதை நம்ம அவங்க சொல்வதை நம்ம அதாவது ஃபாலோ பண்ணணும். இல்லை என்றதுக்கு இது இல்லை. அடுத்த கட்சிக்காரன் வந்து நமக்கு வந்து சாதகம் இல்லை.
நம்ம அதுக்கட்சிக்காரங்க போட்டுக்கூட ஒன்றும் கிடைக்கப்போதில்லை. இந்த நாடாளுமன்றத்தை ஜெயித்தவர் நேற்று தான் இங்கே வந்து எல்லார் வீட்டுக்கு வந்தா 1.5 வருஷம் எங்கே போனாலும் தெரியவில்லை. நான் 2.5 வெள்ளிக்கு கூட வெளிக்காட்டில் வேலை செய்திருக்கேன். இந்தியாவில் இருந்து வந்து ஒரு நாளைக்கு 2.5 வெள்ளி வெளிக்காட்டில் 2.5 வெள்ளி கூட செய்திருக்கேன். அது எந்த வருஷம்னா நான் 20 வயதில் அது இந்தியாவில் இருந்து இங்கே வந்தேன். வந்த பிறகு நான் வேலை வெளிக்காட்டில். இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாதுயா. இங்கே தான் வேலை செஞ்சாங்க. எனக்கு வேற எந்த எஸ்டேட்டும் தெரியாது. இங்கே தான் எனக்கு தெரியும். வேற காசு பிரச்சனை தான், வேற எதுவும் இல்லை பாருங்க. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காசு பத்தாவரை ஏற்கனவே எனக்கு வந்து பந்து ஒன்று கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ 1 வருஷம் கூட எனக்கு அது இல்லை. அதுக்கு முன்னே எனக்கு 1 வருஷம் கொடுத்தாங்க. இப்போ இடையில வந்து இல்லை. மற்றபடி இந்த காசை வச்சுக்கிட்டு தான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்துக்கிட்டு வரேன். 500 வெள்ளி அந்த ஓவர் டைம்லாம் செஞ்சு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் 600 வெள்ளி. கணவர் இல்லை, இறந்துட்டாரு. 4 பிள்ளைங்க. கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. அவங்க அப்பாவோட கொஞ்சம் செஸ்கா காசு கிடைக்கும். அதை வச்சு என் சம்பளத்தை வச்சு இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க 3 படிக்கிறாங்க. இது லோன் எடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து நின்று வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடு கட்டி கொடுத்தா போக வேண்டியதுதான். என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவி செஞ்சால் போதும். இப்போ ஆனால் இப்போ வந்து இந்த ஓட்டு போடுற இது வந்தோன்னா எல்லாம் எல்லாத்துக்கும் எழுதியிருக்காங்க. பஜ்ஜிக்கான் உதவி எழுதியிருக்காங்க. எல்லாம் கிடைக்கிது அவங்களுக்குலாம். மைக்கா ஆதரிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆதரிச்சு தான் வராங்க. எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறவங்களாம் உதவி செஞ்சுக்கிட்டு யாருக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்லா ஆதரிச்சு தான் இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும். Nevertheless, the Indian-based groups are in Bagan Pinang in full force to deliver the 2,829 votes to Barisan Nasional.